கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஊர் தலைவருக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் வந்து ராஜா கிட்டே வந்து சொன்னோன்னே, அப்படியா சரி வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காரில் கிளம்பி வராங்க. வந்ததுக்கப்புறம் வணக்கம் சொன்னு ராஜாவை வந்து வரவேற்கிறாங்க மரியாதையோட. அப்புறம் சபையில் வந்து எல்லோரும் வந்தாச்சா அப்படின்னு சொன்னோன்னா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து கரெக்டாக இங்கே ஊர் தலைவர் எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வருஷம் நம்ம ஊருக்கு வந்து தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறது வழக்கம். அப்படிப்பட்டப்ப இப்போ இந்த தடவையும் சாமுண்டேஸ்வரி அம்மாவோட முழு ஆதரவும் வந்து இவருக்கு தான் வந்து கொடுத்துருக்கு. எப்போதும் போல் இவர் வந்து 20 லட்ச ரூபா வந்து கட்டுறாப்புல. அதை தாண்டி மேற்கொண்டு வந்து யார் கட்டுறாங்களோ அவங்களும் வந்து இந்த போட்டிக்கு வந்து சரிசமமாக வந்து போட்டிக்கு வந்து வராங்க. வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, சாமுண்டேஸ்வரி அம்மா வந்து ஆதரவு பெற்றிருக்காங்க, எப்போதும் போல் பழனியே வந்து இந்த தடவையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு வேறு யாராவது வராங்களா அப்படின்னு வந்து இந்த பக்கம் பஞ்சாயத்தில் வந்து கேட்குறப்ப மக்கள் வந்து எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்னப்பா யாரும் கிடையாது, இந்த தடவையும் பழனியை வந்து அறிவிச்சிடலாமா தலைவரா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து சிவனாண்டி வந்து கையை தூக்கிட்டு கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்தோன்னே வந்து மயில் வந்து சொல்கிறாங்க, என்னப்பா சம்மந்தம் இல்லாமல் இவன் எதுக்குப்பா இப்போ வந்து நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து இப்போ வர்றான், எனக்கு என்னவோ வந்து இவன் ஏதோ கலாட்டா பண்ண போகிறாங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன ஏதுன்னு வந்து பொறுத்து பார்ப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தலைவருங்க ஊர் தலைவருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்தி வந்து அமைதியாக இருக்க சொன்னதுனால மயில் வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்னப்பா என்ன சிவனாண்டி திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க, நீ என்ன விஷயமா எதுக்காக வந்து எங்களை வந்து நிப்பாட்டின அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ பாருங்க நான் அது எப்படிங்க நீங்கள் மாட்டுக்கு வந்து முடிவு பண்ணலாம், பழனியை எதிர்த்து நிற்கிறதுக்கு இங்கே ஊரில் வந்து ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பழனியை எதிர்த்து நான் இந்த தடவை வந்து நிற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ, சரிப்பா நிற்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் இந்த மாதிரி வந்து 20 லட்ச ரூபா கட்டியிருக்காரு, நீ ஏதாவது மேற்கொண்டு வந்து உன்னால் அதை தாண்டி கட்டணும் அப்படின்னப்ப இந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து இந்த பக்கம் காசு வந்து கொடுக்குறாங்க. காசு கொடுத்தோன்னே வந்து இந்த பக்கம் மயில் வாங்கணும் வந்து சந்தேகப்படுறாங்க, எப்பா இவங்கிட்டெல்லாம் வந்து இவ்வளோ காசு இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா, அவர் கொடுத்த காசு வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லோரும் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஊர் தலைவர் வந்து, சரிப்பா இவர் இவ்வளோ தூரம் கட்டியிருக்காரு பழனி, நீயும் அதுக்கு அடுத்தது மேற்கொண்டு வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே, ஐயா சரிங்க கட்டுறதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ என்ன அவர் வந்து மேற்கொண்டு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அவரால் பழனியால் காசு மேற்கொண்டு பெரட்ட முடியாதனால தடுமாறிக்கிட்டு இருக்கப்ப ராஜா வந்து நம்ம அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க, மேற்கொண்டு காசு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் நான் உடனே கொடுத்துட்டேன், நீங்கள் என்னடான்னா திடீர்னு இப்போ அவருக்கு மட்டும் அவகாசம் கொடுத்தா இதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சிவனாண்டி வந்து வம்புழுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இங்கே பாருப்பா சிவனாண்டி வருஷம் ஒரு 10 வருஷமாக அவர் தான் வந்து நின்றுட்டுருக்காரு, அப்படிப்பட்டு ஜெயிச்சு இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு கொஞ்சம் அவகாசம் மரியாதை இருக்குது இந்த ஊரில், நீ நிற்கிறத வேண்டான்னு தடுக்கல, அவங்களுக்கு உரிய அவகாசம் கொடுத்தா தானே அவங்களும் காசு கட்ட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ராஜா ரெடி பண்ணி வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு 1/2 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவருங்க 2 பேருக்கும் போட்டி அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ளையே சொல்லிட்டாப்புல, அவங்களே சொன்னதுக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாம் பஞ்சாயத்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த பக்கம் சிவனாண்டி வந்து இந்த பக்கம் வந்து ராஜா கிட்டேயும் மயில்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க, என்ன இந்த தடவையும் ஓம் மாமியார் வந்து ஜெயிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காளா, அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது, இந்த பஞ்சாயத்து இதில் வந்து நான் ஜெயிச்சு காட்டி அவன் மூஞ்சியில் வந்து நான் கரியை பூசாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதையும் பார்ப்போம், நான் இருக்கிற வரைக்கும் என் அத்தையை வந்தால் இது வந்து நெருங்கக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னா மயில், உனக்கு வேறு வேலையே கிடையாதா, எங்கே இருந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு கூட வந்து பிரச்சனை பண்ணுறது தான் உனக்கு ஒரே வேலையா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் எப்பயுமே வந்து அந்த சாமுண்டேஸ்வரிக்கு எதிராக வந்து நான் தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே, சரி நிற்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு தடவையாவது ஜெயிக்கணும், அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான உன்கிட்ட வந்து திறமையும் கிடையாது, தேவையில்லாமல் வந்து வளர்கிறதுக்கு தான் நீ லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. உடனே வந்து இந்த பக்கம் சிவனாண்டி, போங்கடா போங்க, எவ்வளோ தூரம் தான் நீங்கள் போவீங்க, அந்த சாமுண்டேஸ்வரியை வந்து எனக்கு இந்த தடவை நல்ல சந்தர்ப்பம் என் பொண்டாட்டி வந்து ஜெயிக்கிறதுக்காக அமைச்சு கொடுத்துருக்கா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்து விட்டு கொடுக்குவேன்னா என்ன, அந்த மாயாவை வச்சு கூடிய சீக்கிரம் வந்து இந்த மகேஷையும் கண்டுபிடிச்சி ஒன்று அதுக்கு நீ
யாருங்கிற விஷயத்தை நான் வந்து வெளிக்கொண்டு வரேன் பாரு இந்த தலைவர் பதவி போட்டியில் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது எபிசோட்.